நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஊடக போராளி கிருபா பிள்ளையின் யூடியூப் சேனல். வணக்கம். இன்று நவம்பர் மாதம் 20ஆம் தேதி 2024ஆம் வருடம் கார்த்திகை மாதம் 5ஆம் தேதி. EC21 தலைப்புச் செய்திகள். கனடாவில் கடவுச்சீட்டு பெற காத்திருப்போருக்கு முக்கிய தகவல். ஒன்டாரியோவில் மதுபானம் காரணமாக தப்பிய மளிகை கடைகள். முன்னாள் அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ பிணையில் விடுவிக்கப்பட்டார். அரிசியை இறக்குமதி செய்ய இலங்கை அமைச்சரவை அங்கீகாரம். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இந்தியாவிற்கு விஜயம். பாகிஸ்தானில் தற்கொலைப்படை தாக்குதல், 12 பாதுகாப்பு படை வீரர்கள் பலி. நிலையான வளர்ச்சிக்கான செயல் திட்டத்தை அடைவதில் இந்தியா உறுதி என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். AR ரஹ்மான் மனைவியை விவாகரத்து செய்வதாக அறிவித்தார். இனி EC21 விரிவான செய்திகள். எங்கேயும் எப்போதும் எந்நேரமும் இலங்கை, இந்திய, கனேடிய செய்திகளை எம்மியளவும் தவறாமல் உடனுக்குடன் உங்களிடம் சேர்க்கும் EC24 நியூஸ் இணையதளம் மற்றும் யூடியூப். கனடாவில் நம்பிக்கை மிக்க பிரபலமான தமிழ் செய்தித்தளம். கனேடிய நிகழ்வுகளை வெளிக்கொணரவும் சுவாரஸ்யமான விளம்பரங்களுக்கும் உங்கள் வியாபாரத்தை விரிவாக்கிக் கொள்ள EC24 நியூஸ் ஊடக போராளி கிருபா பிள்ளையை அழையுங்கள். தொலைபேசி 4164145562 416-414-5562. இமெயில் EC24newskiruba@gmail.com. EC24news.com. யூடியூபில் EC24 நியூஸ். EC24 நியூஸ், உங்கள் செய்திகள் எல்லோரிடமும். கனடாவில் கடவுச்சீட்டுகளை பெற்றுக்கொள்ள காத்திருப்போருக்கு கவலையான செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. கனடாவில் தற்பொழுது முன்னெடுக்கப்பட்டு வரும் தபால் ஊழியர்கள் போராட்டம் கடவுச்சீட்டு விநியோகத்தை மோசமாக பாதித்துள்ளது. எனவே கடவுச்சீட்டுகளை தபால் மூலம் அனுப்பி வைப்பதில் நெருக்கடி நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் சுமார் 85,000 கடவுச்சீட்டுகள் தேங்கி கிடப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. கனடிய தொழில் மற்றும் சமூக அபிவிருத்தி நிறுவனம் இது தொடர்பான தகவலை வெளியிட்டுள்ளது. தபால் மூலம் கடவுச்சீட்டுக்கு விண்ணப்பம் செய்திருந்தாலும் அந்த விண்ணப்பங்கள் கிடைப்பதற்கு காலதாமதம் ஆகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனடாவின் ஒன்டாரியோ மாகாணத்தில் மதுபான விற்பனைக்கு அனுமதி வழங்கப்பட்ட காரணத்தினால் பல மளிகை கடைகள் மூடப்படுவதில் இருந்து தப்பித்துக் கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது. ஒன்டாரியோ மாகாண மளிகை கடை ஒன்றியம் இந்த தகவலை வெளியிட்டுள்ளது. மாகாண அரசாங்கம் அண்மையில் மளிகை கடையிலும் மதுபான வகைகளை விற்பனை செய்வதற்கு அனுமதி வழங்கியிருந்தது. இதனைத் தொடர்ந்து தமது கடைகளுக்கு வருமானம் கிடைப்பதாக மளிகை கடை உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். முதல்வர் டக் போர்ட் தலைமையிலான அரசாங்கம் மதுபான விற்பனையை மளிகை கடை வரையில் விஸ்தரிக்க நடவடிக்கை எடுத்திருந்தது. இதன் காரணமாக பல மளிகை கடைகள் நன்மை பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தேர்தல் சட்டத்தை மீறிய குற்றச்சாட்டில் இன்று காலை கைது செய்யப்பட்ட இலங்கையின் முன்னாள் அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ பதுளை நீதவான் நீதிமன்றத்தினால் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். அரிசி தட்டுப்பாட்டுக்கு தீர்வாக 70,000 மெட்ரிக் டன் அரிசியை இறக்குமதி செய்ய இலங்கை அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. சாத்தோசா மற்றும் வர்த்தக சட்டப்பூர்வ கூட்டுத்தாபனத்தின் ஊடாக அரிசி இறக்குமதி செய்யப்பட உள்ளதாக வர்த்தக, உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க விஜயம் ஒன்றை மேற்கொண்டு நாளை இந்தியாவிற்கு செல்கின்றார். மத்திய இந்தியாவின் இந்தூரில் உள்ள ஸ்ரீ சத்யசாயி வித்யா விஹார் உயர்கல்வி நிறுவனத்தில் விரிவுரை ஒன்றில் கலந்து கொள்வதற்காக அவர் அங்கு செல்கின்றார். குறித்த விரிவுரை நாளை மறுதினம் மாலை 6 மணிக்கு இடம்பெற உள்ளது. ரணில் விக்ரமசிங்க எதிர்வரும் 30ஆம் தேதி நாடு திரும்ப உள்ளார். பாகிஸ்தானின் வடமேற்கு பகுதியில் உள்ள கைபர் பங்க்டுவா மற்றும் பலுசிஸ்தான் ஆகிய மாகாணங்களில் கடந்த ஓராண்டுக்கு மேலாக தொடர் பயங்கரவாத தாக்குதல்கள் நடந்து வருகின்றன. கைபர் பங்க்டுவா மாகாணத்தில் நேற்று இரவு பாதுகாப்பு படையினர் சோதனை சாவடி மீது பயங்கரவாதிகள் தற்கொலைப்படை தாக்குதல் நடத்தியுள்ளனர். வெடிகுண்டுகள் நிரப்பிய கார் ஒன்று வேகமாக வந்து சோதனை சாவடி மீது மோதி வெடித்து சிதறியது. இந்த தாக்குதலில் 12 பாதுகாப்பு படை வீரர்கள் உயிரிழந்துள்ளனர். நிலையான வளர்ச்சிக்கான செயல் திட்டத்தை அடைவதில் இந்தியா உறுதியாக உள்ளது என நிலையான வளர்ச்சி மற்றும் எரிசக்தி இடைமாற்றம் குறித்து G20 அமர்வில் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா தனது வெற்றிகரமான அனுபவங்களை அனைத்து நட்பு நாடுகளுடன், குறிப்பாக உலகின் தெற்கு நாடுகளுடன் பகிர்ந்து கொள்கிறது. இந்த வகையில் 3வது உலகளாவிய தெற்கு உச்சி மாநாட்டின் போது உலகளாவிய வளர்ச்சி ஒப்பந்தத்தையும் நாங்கள் அறிவித்தோம். இந்த முயற்சியில் எங்களுடன் இணைந்து செயல்படுமாறு உங்கள் அனைவரையும் நான் கேட்டுக்கொள்கிறேன் என பிரதமர் தெரிவித்துள்ளார்.
இசை அமைப்பாளர் ஏ.ஆர். ரஹ்மானும் அவரது மனைவி சாய்ரா பானுவும் தங்களது விவகாரத்து குறித்த அறிவிப்பை வெளியிட்ட நிலையில் இருவரின் தனி உரிமைக்கும் மதிப்பளிக்குமாறு அவர்களது மகனும் மகள்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது தொடர்பாக ஏ.ஆர். ரஹ்மான் சாய்ரா பானுவின் மகளும் இசையமைப்பாளருமான கதீஜா ரஹ்மான் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியிட்டுள்ள ஸ்டோரியில் இந்த விவகாரத்தில் இருவரின் தனி உரிமைக்கும் மதிப்பளிக்க வேண்டுகிறேன் என்று தெரிவித்துள்ளார். மேலும் இந்திய செய்திகள், கனடிய செய்திகள் மற்றும் சினிமா செய்திகளுக்கு எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.